ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ளோர்களை மீட்பதற்காக தமிழர்களை மீட்பதற்காக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இதில் 4 அமைச்சர்கள் டெல்லி செல்ல இருப்பதான ஓர் அன்னை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, என்னென்ன விஷயங்கள் இதில் ஆலோசனையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? எந்தெந்த அமைச்சர்கள் டெல்லி செல்ல இருக்கிறாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்க போகுது? ஷியாம், வணக்கம். நேபாள் பெருவெள்ள மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கண்காணிக்க முதலமைச்சர் அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறார். அதுல பொதுப்பணித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் மற்றும் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆகிய 4 அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கண்காணிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைத்து கண்காணிக்கவும், நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படவும் தமிழ்நாடு இல்லத்தின் டெல்லி உள்ளிருப்பு ஆணையர் ஆசிஷ் குமார் IAS தலைமையிலான குழுவை காத்மாண்டுக்கு அனுப்ப முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் மீட்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும் விரைவாகவும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே பொதுப்பணித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வேளாண்மை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஆகிய 4 அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கண்காணிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மீட்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும் விரைவாகவும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதுடன் உடனடியாக தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கவும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். நேபாளத்தில் வடக்கு ராசுவா பகுதியில் திடீர் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதில் தமிழர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கியுள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெள்ளத்தில் 95 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் நீர்மட்டம் அதிகமாக இருப்பதால சில பகுதிகளில் ஹெலிகாப்டர்களை தரையிறக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேபாளத்துக்கு புனித பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 103 பேர் ராசுவா மாவட்டத்தின் திமுர் பகுதியில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இவர்கள் சென்னை, கும்பகோணம் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் கூறப்படுகிறது. அந்த 103 பேரில் 20 பேர் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் காணொலி ஒன்று வெளியானது. இந்த நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த 22 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. வெள்ளத்திலிருந்து தப்பியவர்கள் நேபாள ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் தமிழர்களை மீட்க வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இந்த வெள்ளத்தில் சுமார் 19 பாலங்கள், 40 கிலோமீட்டர் சாலைகள், 200 வாகனங்கள் நீரில் அடித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சூழல்ல தமிழக அரசு உதவி எண்களையும் அறிவித்திருக்கிறது. நேபாள வெள்ளம் தொடர்பான உதவிக்கு கட்டணமில்லாத எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் உதவி எண்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்தியா நோபல் அமைப்பு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்க பதிவுகளிலையும் இந்த எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஆய்வு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த ஆய்வு கூட்டத்துல மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கெடுத்திருந்தார்கள். இந்த ஆய்வு கூட்டத்தின் நிறைவுல முதலமைச்சர் அமைச்சர்கள் கூடிய ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறார். இந்த ஒருங்கிணைப்பு குழுல பொதுப்பணித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வேளாண்மை துறை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஆகிய 4 அமைச்சர்களும் டெல்லி செல்ல இருக்கிறார்கள். டெல்லி சென்று மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை கண்காணிக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக வேளாண் துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்திலிருந்து அவர் டிராவல்ஸ் மூலியமாக சென்றதால அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதனால குறிப்பாக அவரை இந்த குழுவை நியமித்திருக்கிறார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதுல மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைத்து கண்காணிக்கவும், நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படவும் தமிழ்நாடு இல்லத்தில் டெல்லி உள்ளிருப்பு ஆணையர்
ஆசிஷ்குமார் IAS தலைமையிலான குழுவை காத்மாண்டுவுக்கு அனுப்பவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அறிவுறுத்தி இருக்கிறார். இதனிடையே பொதுப்பணித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, வேளாண்மை துறை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஆகிய 4 துறை அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க உத்தரவிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதுடன் உடனடியாக தேவையான மருத்துவ உதவிகளையும் வழங்கிட அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் தொடர்ந்து தமிழக அரசு ஆறுதலையும் தெரிவித்து வருகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.